யாம் இருக்கும் இடத்திலேயே புதைத்து விடுங்கள். அப்படி புதைத்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மனித ரத்தம் பட்டால் அவன் உயிர் தெழுவான். அது மட்டுமல்ல, மண்ணை விட்டு வெளியே வந்தால் பூசாரி குடும்பத்தையும் அந்த பெண்ணோட குடும்பத்தையும் வேரோட அழித்து விடுவான். ஜாக்கிரதை. பழி பார்க்காம விட மாட்டேன். கோவிந்தா சாமி, ஐயப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சாமி. இவன் வெளியில வந்து ஆபத்து. ஜாக்கிரதை. கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம நல்லா புதைச்சிரு. ஜாக்கிரதை, சீக்கிரம். பச்சை, சிவப்பு, ப்ளூ, ஆஹா, கலரு கலரா திருவிழா கணக்கட்டுது. கலக்கிற சந்திர பிரமாதம். தம்பி, நீங்க எல்லாரும் வந்து திருவிழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி. திருவிழா எப்படி இருந்தது? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. வணக்கம் மாமா. வணக்கம் தம்பி. எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. 2 மாசம் பூசாரியா கூட இருப்பேன்னு சொல்லுவாரு, ஆனா இருக்க மாட்டாரு. எங்க போறாரு எங்க வராருன்னு யாருக்கும் தெரியல. நல்லா ஊரை சுத்துறாரு. கோவிந்தா, தம்பி ஒண்ணும் பொறுப்புலாத ஆள் இல்ல. அவன் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டான். என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இந்த தடவை 2-3 மாசம் அப்பா கூட கண்டிப்பா இருந்துட்டு தான் போறேன். என்னமோ தம்பி, உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தினா என்ன படுத்துற மாதிரி. கோவிந்தா, என்ன பொறுத்த வரைக்கும் வேலை ஒரு நல்ல பையன். ஐயா, நீங்க 1000 தான் சொன்னாலும் பூசாரி ஐயாவுக்கு தம்பி மேல கோவம் தான். தம்பி வெட்டியா பட்டணத்தை சுத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி